Hello everyone. இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஒரு சன்னா மசாலா கிரேவி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு 1 கப் கிட்ட வெள்ளை கொண்டக்கடலையை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துர்க்கேன். இதோட தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு குக்கர்ல மாத்தி தண்ணி சேர்த்து ஒரு 4 ல இருந்து 5 விசில் மீடியம் ஃப்ளேம்ல விட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு 5 விசில் விட்டுட்டேன், கரெக்ட்டா வெந்திருக்கு. இப்போ இதிலேருந்து ஒரு 1.5 கரண்டி கடலையை எடுத்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறேன். இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி லாஸ்ட்டாக கிரேவியில் சேர்த்துப்போம். அதனால் இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். சோம்போட வாசனை வந்ததும் இதில் 2 வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல்லு பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா கலர் மாற வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வந்துடும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ அதே பேனில் நான் திரும்ப 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க, இல்லைனா டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் எடுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக தான், ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுடலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். இந்த கொண்டக்கடலையை நம்ம தண்ணியோடையே, வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணியில் தான் அதோட சத்தெல்லாம் இருக்கும், அதனால் அதை கொட்டிட வேண்டாம், அதோடய சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். இப்போ ஒரு 7 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்சிருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 கரண்டி கடலை எடுத்து வச்சோம்ல, அதை தண்ணி ஊற்றி நல்லா அடித்து வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக, அதை இது கூட சேர்த்துடலாம் கிரேவியில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுடுங்க. இப்போது கிரேவி கொஞ்சம் திக்காயிடும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது சப்பாத்தி, பூரி, ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.